உத்தரப்பிரதேஷில் கசாங்காஜியில் உள்ள பத்தாலி ஏரியாவில் வாழ்ந்துட்டு வர்றவன் தான் இந்த 19 வயசான சஞ்சு. சஞ்சுக்கு ஒரு 17 வயசான ஒரு தங்கச்சியும் இருந்தா. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவரோட அப்பா இறந்தது. இவங்களோட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இந்த பசங்களை பார்த்துட்டு வந்தாங்க. இந்த பசங்களை நல்லா பார்க்கறதுக்காக கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகள் கூட செஞ்சுட்டு வந்தாரு இவரோட அம்மா. சஞ்சுவோட தங்கச்சி பற்றி சொல்லணும்னா அவளும் அண்ணாவும் ரொம்பவே க்ளோஸ். சாப்பிட்ற விஷயத்தில் ஆனாலும் பாக்கெட் மணி விஷயத்தில் ஆனாலும் சஞ்சுக்கு கொடுக்க தயங்க மாட்டான். அந்த ஏரியாவில் முழுவதும் இவரோட அண்ணா தங்கச்சி அந்த பாசத்தை பற்றி தான் பேச்சு. இவரோட ஸ்டோரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மர்ம சரித்திரம். அப்போது சஞ்சுவோட அப்பாவோட இறப்புக்கு அப்புறம் அந்த வீட்டோட விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தது அவரோட மாமா தான், அதாவது சஞ்சுவோட அம்மாவோட அண்ணன். ஒட்டுமிக்க விஷயங்கள் பார்த்துக்கிட்டதும் இவங்க தான். வீட்டோட முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதும் இந்த மாமா தான். அதே மாதிரி சஞ்சுவுக்கும் சஞ்சுவோட தங்கச்சிக்கும் தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் இவர் தான். சொந்த பசங்களை மாதிரி தான் அவர் பார்த்துக்கிட்டதும். அதே மாதிரி தன்னோட மருமகள் பெரிய பொண்ணு ஆகும்போது நல்ல ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் என்று அப்பப்போ சொல்லிட்டே இருப்பார். அப்படி தான் இந்த குடும்பம் முன்னால் போயிட்டு இருந்துச்சு. சஞ்சுவோட அம்மாவோட விஷயம் சொல்லணும்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் போவாங்க. அங்கே தேவையான வேலைகள் எல்லாம் செஞ்சும் கொடுப்பாங்க. ஏன்னா அவருக்கு ஹஸ்பண்ட் இல்லாதனால நாளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா இந்த ரிலேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்க என்ற நினைப்பில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போவாங்க. அப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு February 3 2024 போனது. பசங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இது ஒரு முக்கியமான கல்யாணம், என்னால் போகாமல் இருக்க முடியாது. ஸோ கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள் சாயங்காலம் நான் வந்துடுவேன், வீட்டில் தனியாக இருப்பீங்க, ஸோ கவனமாக இருந்துக்கோங்க என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் சஞ்சு தன்னோட காலேஜுக்கும் தங்கச்சி தன்னோட ஸ்கூலுக்கும் போனார். அப்புறம் ஒரு 4 மணி நேரம் ஆனப்போ இந்த பொண்ணு திருப்பி வந்தா. ஒரு 6 மணி ஆனப்போதே சஞ்சுவும் வந்துட்டான். திருப்பி வந்த போதே அம்மாவோட கால் வந்துச்சு. எல்லாம் ஓகே தானே, ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே, ஃபுட் என்ன பண்ணி சாப்பிட்டீங்க, சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிக்கோங்க, படுக்கும்போது கதவை சாத்த மறக்காதீங்க, தங்கச்சியை பார்த்துக்கோ என்றெல்லாம் சஞ்சுக்கிட்ட இந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. சஞ்சுவும் சொன்னா, இங்கே பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஃபுட் எல்லாம் இருக்குது, நாங்கள் சாப்பிட்டு கதவை மறக்காமல் சாத்திட்டு படுப்போம், நீ பயப்படாமல் இரு என்று இவனும் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணான். ஒரு 8 மணி ஆனப்போ இவர் 2 பேரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் தங்கச்சிக்கு தூக்கம் வந்தப்போ அவ சொன்னா, நான் போய் படுக்கிறேன் என்று. அப்போ சஞ்சு சொன்னது, எனக்கு தூக்கம் வரல, நீ போய் படு, நான் கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்துட்டு வந்து தூங்கிக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் கொஞ்ச நேரம் ஆனப்போ இதிலிருந்து விட்டு அவன் போன் வீடியோஸ் பார்க்க ஆரம்பித்தான். அது பார்த்து ரொம்பவே டெம்ட் ஆனான். அந்த ஒரு வெறி தீர்க்கணும் என்று முடிவுக்கு வரான். அந்த நேரத்தில் தான் ரூமில் படுத்துட்டு இருக்க தங்கச்சியை அவன் பார்க்குறது. அப்போது வீட்டில் இப்போ யாரும் இல்லை, இதுதான் கரெக்ட் சந்தர்ப்பம் என்று நினச்சி அவன் அந்த ரூமுக்குள்ளே போகிறான். அப்புறம் தூங்கி கிடக்கிற தங்கச்சி மேலே கை வைக்கிறான். திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுந்து பார்க்குறப்போ அண்ணா தன் மேலே கை வச்சிருக்கிறது தான் பார்த்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே மோசமான விதத்தில் தான் அவளை பார்த்துட்டு இருந்தான். அப்போ அந்த பொண்ணு, என்ன ஆச்சண்ணா, ஏன் இப்படி பார்க்குறீங்க என்று சொல்லிக்கிட்டே மெல்லமாக அவன் கைக்கிட்ட இருந்து விலக பார்த்தான். ஆனால் சஞ்சு அதுக்கும் பதில் ஒன்றும் சொல்லலை. அவளை கெட்டி பிடிக்கிறான். அப்போவே அவள் தன்னோட அண்ணனை தள்ளிட்டு நீங்கி போகிறான். ஷாக்கான தங்கச்சி அவன்கிட்ட கேட்டா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, யாராவது இப்படி பண்ணுவாங்களா, நான் உன் சொந்த தங்கச்சி தானே, இப்படியெல்லாம் யோசிக்க கூட எப்படி முடியுது உன்னால என்றெல்லாம் கேட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு சஞ்சு என்ற அந்த பையன் பின்வாங்கவே இல்லை. அந்த பையன் அவளை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணது. அது கூட கேட்டபோது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. நீ இப்போ இந்த ரூம் விட்டு போகலன்னா நான் சத்தம் போட்டு ஆளை கூட்டிடுவேன் என்று சொன்னான். ஆனால் அது கேட்டப்போ கூட சஞ்சு பயப்படவில்லை. ரூம் விட்டு போகிறதுக்கு பதிலாக அந்த பொண்ணை கிட்ட போய் வாயை இறுக்கி மூடுறான். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லி அந்த பொண்ணோட வாயில் துணியை திருவுறான். அவளோட கை கால் கெட்டி போட்டு அந்த பொண்ணை சொந்தம் தங்கச்சியை அவ ரேப் பண்ணான். பின்ன இந்த பொண்ணு அழுதுகிட்டே சொன்னான், அம்மா வரும்போது நான் சொல்லிடுவேன், அம்மா வரும்போது நான் சொல்லிடுவேன் என்று. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதோட கான்சிக்வன்சஸ் பற்றி அந்த பையன் நினைச்சது. இனி இவ அம்மா கிட்ட கண்டிப்பாக சொல்லிடுவா, அம்மா வந்து மாமா கிட்ட சொல்லிடுவாங்க, மாமா வந்து அடிச்சுட்டு போலீஸ்க்கு சொல்லிடுவாங்க, அப்புறம் நான் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் என்று நினைச்சான். அப்போ இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது என்று நினைச்ச போது தான் தன்னோட தங்கச்சியை கொல்றதுக்கு முடிவெடுக்கிறான். அப்புறம் கிச்சனில் போய் கத்தி எடுத்துட்டு வந்து அந்த 17 வயசான தன்னோட தங்கச்சியை கழுத்தறுத்து கொலை செய்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் அங்கே இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். அப்படியே அடுத்த நாளாச்சு, அதாவது February 4 2024 காலையில் ஒரு 8 மணி ஆனப்போ இந்த மாமா அவரோட தங்கச்சி வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்று நினைக்கிறாரு.
பசங்க 2 பேரும் தனியாக தானே இருக்கிறாங்க. அவர் காலையில் என்ன சாப்பிட்ருப்பாங்களோ, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரோ என்று தெரிய போகிறாரு. அங்கே போய் பார்த்தப்போ டோர் திறந்து கிடக்குது. உள்ளே போய் பார்த்தப்போ ஹாலில் யாருமே இருக்கல. பேர் சொல்லி கூப்பிட்டப்போ கூட யாருமே வரல. அப்படி பெட்ரூம் டோர் திறந்து பார்த்தப்போ அந்த மாமா பார்க்குறது தன்னோட மருமக ரத்தத்தில் குளிச்சு இறந்து கிடக்கிறது தான். இதை பார்த்து பயந்த அந்த ஆள் அங்கே இருந்து கத்த ஆரம்பிச்சாரு. சுற்றி இருக்கிறவங்க அந்த சத்தம் கேட்டுட்டு அங்கே ஓடி வந்தாங்க. அதை பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. அப்போது அவரில் சிலர் போலீஸை கூப்பிட்டாங்க. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் அவரோட இன்வெஸ்டிகேஷன் நடத்தினாங்க. பாடி அங்கேருந்து ரிக்கவர் பண்ணி ஆட்டோப்சிக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது இந்த மாமா தன்னோட மருமகனை, அதாவது சஞ்சுவை கால் பண்ணுறாரு. ஃபோன் கிடைக்கல, எங்கே போனா என்று தெரியல. அப்போ இந்த மாமாவுக்கு டவுட் வந்து போலீஸ் கிட்ட தன்னோட சந்தேகத்தை ஷேர் பண்ணுறாரு. ஒருவேளை சஞ்சு தான் கொன்னிருப்பானோ என்று. அப்போவே போலீஸ் சஞ்சுவை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த சாயங்காலமே சஞ்சுவை தூக்குறாரு. அப்புறம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. நீ எதுக்கு ஓடி போன என்று கேட்டப்போ ஒன்றுமில்லை என்ற மாதிரி தான் அவன் பதில் சொன்னது. அதுக்கப்புறம் இந்த கொலையை பற்றி கேட்டப்போ அதுக்கும் எனக்கும் யாதொரு சம்மந்தமும் இல்லை என்று தான் சொல்லிட்டே இருந்தான். ஆனால் போலீஸ்க்கு தெரியும் இவ சொல்றது பொய்ன்னு. அப்புறம் போலீஸார் இவனை கேட்க வேண்டிய முறையில் கேட்டபோது அப்போதான் நடந்த எல்லா விஷயமும் அந்த பையன் சொல்கிறான். எதுக்காக தங்கச்சியை கொன்னது என்று. அவ ராத்திரியில் போன் வீடியோஸ் பார்த்ததும் தன்னோட அந்த ஆசக்தி தீர்க்க முடியாமல் கண் முன்னாடி உள்ள ஒரு பொண்ணு அவனோட தங்கச்சி மட்டும்தான். அந்த தங்கச்சி மேலே அவனோட காமத்தை தீர்க்கலாம் என்று நினச்சான். அவளை கெட்டி போட்டு ரேப் பண்ணி அதுக்கப்புறம் இது யார்கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்காக அவளோட கழுத்தறுத்து கொலை பண்ணதும் தொடர்ந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு போலீஸாரே ஷாக் ஆகி போகிறாங்க. இது இப்போ இந்த கேஸ் கோர்ட்டில் இருக்குது. இதோட விதி என்னவாயிருக்கும் என்று பார்த்து தான் ஆகணும். இவனுக்கு எந்த மாதிரியான ஒரு தண்டனை கிடைக்கணும் என்று கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போது இந்த மாதிரியான ஆளுங்க நம்ம சமூகத்தில் இருக்காங்க என்பது இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.